Short answer, the name, the sugar present in milk, how many monosaccharide unit are present in it, what are such oligosaccharide called அப்படின்னா மில்க்ல என்ன மாதிரி சுகர் இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்கா. ஸோ சிம்பிளான விஷயம் நமக்கு என்னன்னா அது ஒரு லாக்டோஸ். அப்போ இங்க ஸ்டேட் பண்ணிட்டா நீ படிச்சாதான் அங்க போய் நீ ஜெய் மெயின்ஸ்ல இல்ல வந்து நீட்ல வந்து இல்ல அதர் எக்ஸாமினேஷன்ல வந்து நீங்க என்ன பண்ணலாம், கியூட் எக்ஸாம் மாதிரினா அந்த ஸ்டேட்மெண்ட் ஓகே இதுதான் நம்ம என்சைட்ல படிச்சோம் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ இதுக்கு நம்ம டெஸ்ட் எழுதினாதான் சரியா இருக்கும். இண்டிவிஜுவல் டெஸ்டா இல்ல வந்து அந்த குமுலேட்டிவான்னு பார்த்துக்கலாம். லாக்டோஸ் பிரசன்ட் இன் த மில்க், இட் ஹாஸ் அ மோனோசாக்கரைடு யூனிட். ரெண்டு அடுத்த ஸ்டேட்மெண்ட், தே ஆர் குளுக்கோஸ் அண்ட் கேலக்டோஸ். இந்த ரெண்டு குளுக்கோஸும் கேலக்டோஸும் சேர்ந்தது தான் உங்களுக்கு என்ன அப்படின்னா லாக்டோஸ். ஞாபகம் வச்சுக்கோ, ஞாபகம் வச்சுக்கோ, ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ இது ஒரு டைசாக்கரைடு. நீங்க இப்போ வந்து டீ காஃபி சாப்பிட்றீங்க அப்படின்னா பக்கத்துல இருக்க யாரா ஒருத்தர்கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லிடுங்க. இந்த மில்க்ல லாக்டோஸ் சுகர் இருக்கு, இந்த லாக்டோஸ் சுகர் டைசாக்கரைடு, அதுல ரெண்டு டைப் ஆஃப் சுகர் இருக்கு. ஒன்னு குளுக்கோஸ், இன்னும் கேலக்டோஸ். இது ரெண்டு கிளைகோசிடிக் லிங்கேஜால ஒன்னா சேர்ந்திருக்கு. குளுக்கோஸ்ல எந்த கார்பன் இன்வால்வ் இருக்கு, கேலக்டோஸ்ல எந்த கார்பன் இன்வால்வ் இருக்கு, தட்ஸ் அ மோர் இம்பார்ட்டன்ட். ஆனா கேட்கல, கேட்கலாம். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோ. ஸோ லாக்டோஸ் வந்து ஒரு டைசாக்கரைடு. இந்த அளவுக்கு ஒரு சிம்பிளான விஷயம் நம்மளால கத்துக்க முடியுது இல்லையா? இது ஒரு மெயின்ஸ் கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா நம்மள ஈஸியா அடிக்கலாம். இப்போ இதுல நம்ம படிக்கிற எதெல்லாம் மெயின்ஸ்ல இப்ப நம்ம பார்த்தோம், நீட்ல பார்த்தோம் அப்படி நீங்க பாயிண்ட் அவுட் பண்ணுங்க படிக்கும்போது. வாட் இஸ் த எஃபெக்ட் ஆஃப் டீநேச்சுரேஷன் ஆன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் புரோட்டீன்? பாருங்களேன், டியூரிங் த டீநேச்சுரேஷன் த புரோட்டீன் மாலிகுல் uncoil from the ordered and the specific conformation into a more random conformation. Denaturation does not change the primary structure of the protein but result from arrangement of secondary and tertiary protein. இத PYQ ல பார்த்தோமா, நீட்லயோ ஜெயிலயோ நம்ம பார்த்தோமா, இது ரிலேட்டடா பார்த்தோமா? ஓகே, நோ ப்ராப்ளம். அதுலயும் குறிப்பா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது நேத்து நான் நடத்தும் போது சொல்லியிருந்தேன், ஏது நோட் பண்ணி வச்சுக்கோங்கடா வரும்டா அப்படின்ற ஒரு பாயிண்ட். ஏன்னா பிரைமரி புரோட்டீனாவே நார்மலான ஒரு நூல் மாதிரி இருந்துட்டு போயிடுவான், எந்த ஒரு அஃபெக்டும் ஆக மாட்டான். ஸோ இது ரிலேட்டடா புரோட்டீன் டீநேச்சுரேஷன் ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் பார்த்தோம். அடுத்து ஒய் விட்டமின் சி cannot பி ஸ்டோர்ட் இன் அவர் பாடி. இதெல்லாம் புக் பேக்ல உங்களுக்கு புக்ல அந்த இண்டெக்ஸ்ல இருக்க விஷயம். விட்டமின் சி cannot பி ஸ்டோர்ட் இன் அவர் பாடி பிகாஸ் இட் இஸ் soluble in the water and it is readily discrete in urine and cannot be stored as தண்ணி சாலிபிள், வாட்டர் சாலிபிள். அப்ப இமீடியட்டா என்ன ஆகும்னா உடம்பு அப்சார்ப் பண்றதை அப்சார்ப் பண்ணும், மிச்சம் கலந்துக்கிட்டு அப்படியே ஓடிடும், யூரின் வழியா வெளியே போயிடும். நேம் த த்ரீ நைட்ரஜனஸ் பேஸ் ஹேவிங் pyrimidine ring present in the nucleic acid அப்படின்னு கேட்டிருக்கான். எஸ். ஸோ அந்த ஒவ்வொரு பேஸ் நம்ம கொடுத்துருக்காங்க, அந்த பேஸ்க்கு உங்களுக்கு பேர் தெரியணும், ஸ்ட்ரக்சர் தெரியணும், அந்த நைட்ரஜன் எல்லாம் எவ்வளவு இருக்குன்னு தெரியணும். ஸோ சைட்டோசின், தைமின், யூரோசில். ஸோ இதை நீங்க இன்னும் கொஞ்சம் டெப்தா படிச்சிருந்தா தான் ஆன்சர் பண்ண முடியும். இது உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் பேஸ்ல அப்படியே கொஸ்டின் வரும் இன் ஃபியூச்சர் எக்ஸாமினேஷன்ல. அடுத்து டிஸ்டிங்யூஸ் பிட்வீன் குளோபுலார் புரோட்டீன் அண்ட் ஃபைபரஸ் புரோட்டீன். இது இருக்கு 2024 அந்த சைட்ல PYQல இருக்கு. In globular protein, the molecule are folded together into a compact unit forming என்னது spiral shape while வரல. The peptide chain are held by hydrogen bond, but these forces are comparatively weak. So these are soluble in water. Example albumin and insulin. இது யாருக்கு அப்படின்னா நம்ம குளோபுலார் புரோட்டீன், நம்ம புக்கில் படிச்சது அப்படியே கொடுத்துருக்கான். அடுத்து ஃபைபரஸ் புரோட்டீன் பொறுத்தவரைக்கும் கன்சிஸ்ட் ஆஃப் லீனியர் thread, like a thread, like a molecule, which tend to lie side by side to form fibers. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைபர் மாதிரி அடுத்தடுத்து ஃபார்ம் சைட்ல எல்லாம் ஃபார்ம் ஆகும் உங்களுக்கு. இந்த மாலிகுல் ஹெல்ட் டுகெதர் மெனி பாயிண்ட்ஸ் பை ஹைட்ரஜன் பாண்டிங். ரெண்டு விஷயம். அப்போ இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின் ஃபைபரஸ் பொறுத்த வரைக்கும். இங்க வந்து அதே மாதிரி என்ன மாதிரி பாண்ட் இருக்கு இருந்தாலும் அது எந்த மாதிரி ஒரு பாண்டு அப்படிங்கிறது குளோபுலார் புரோட்டீன்ல சொல்லியாச்சா. டைசல்பைட் எக்ஸாம்பிள் வந்து கெரட்டின் அண்ட் மயசின். கெரட்டின் எங்க இருக்கும், மயசின் எங்க இருக்குன்னு புக்ல சொல்லியிருப்பான், இதுல மென்ஷன் பண்ணல, நம்ம இதெல்லாம் அதை பத்தி படிச்சுக்கோம் சரியா. அடுத்து வாட் இஸ் மீன் பை பெப்டைட் லிங்கேஜ் அண்ட் கிளைகோசிடிக் லிங்கேஜ். கிளைகோசிடிக் லிங்கேஜ் எங்க பாத்தீங்க, பெப்டைட் லிங்கேஜ் எங்க பாத்தீங்க, நம்ம படிச்சது இப்படி நம்ம எங்க சார் பார்த்தோம், நம்ம எதுக்கு சார் அதெல்லாம் பார்க்க போறோம், பார்த்தாதான் மார்க் வாங்கி போடுவோமே, வேணாம் சார் வேணாம். எங்க அப்பாவோட சேவிங்ஸ் நான் காலி பண்றேன் சார், இதுல என்ன சார் இருக்கு, கடன் வாங்கட்டும் சார் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேனேஜ்மெண்ட் கோட்டா எக்கச்சக்கமான காலேஜ் இருக்கு, போ ஃபீஸை கட்டு எக்கச்சக்கமா சார். வேணாம், எனக்கு வந்து நான் எங்க அப்பா பணம் கட்டினாலும் பரவாயில்ல சார், எனக்கு சான்ஸ் கொடுத்துருக்காரு,
நான் படிப்பேன், அம்மாவோ அப்பாவோ சான்ஸ் கொடுத்துருக்காங்க, படிப்பேன், என்னால மார்க் ஸ்கோர் பண்ண முடியும், வெயிட் பண்ணுவேன், ஸ்கோர் பண்ணுவேன், ஸ்கோர் பண்ணி சீட்டு வாங்குவேன். அப்படிதான் சார் படிப்பேன் அப்படின்னு இன்னொரு வாய்ப்பு இருக்கு. சரியா? ரெண்டு வாய்ப்பு இருக்கு. நம்ம நம்ம எதுன்னு பிளான் பண்ணிக்கோங்க. இந்த பெப்டைட் லிங்கேஜ் அடுத்து கிளைகோசைடிக் லிங்கேஜ். பெப்டைட் லிங்கேஜ் புரோட்டீன்ல அமினோ ஆசிட் நடுவில் ஃபார்ம் ஆகுது. அது எப்படி இருக்குங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஒரு அமைடு பாண்ட். கிளைகோசிடிக் லிங்கேஜ் நம்ம சுகர்ல ஃபார்ம் ஆகுது இல்லையா? இப்போ பாரு டிஃபரன்ஸ் பாரு. The peptide bond is formed by the condensation of two or more same or different alpha amino acids. Alpha amino acids. The condensation occur between amino acid with the elimination of water. In its case, the carboxyl group of one amino acid and amino group of another amino acid get condensed. Or amino or acid get condensed water molecule வெளியே போயிடும். With elimination of water molecule resulting or amide bond linkage is called peptide linkage. And எங்க வந்துனா two monosaccharide unit are linked to each other by the bond called glycosidic linkage. ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சிட்டான். அதனால சுகர்ஸ்லாம் ஸ்வீட்டாக இருக்கிறது. அடுத்து டிஃபைன் த ஃபாலோயிங் டேர்ம்ஸ். அப்போ எந்த அளவுக்கு நம்ம இதை படிச்சோம்னா அந்த எக்ஸாம் ஈஸியாக அடிச்சிடலாம். என்சிஆர்டிக்கு படிச்சாலும் காம்படேட்டிவ் எக்ஸாம் அடிக்கலாம், காம்படேட்டிவ் எக்ஸாம் படிச்சாலும் என்சிஆர்டி அடிக்கலாம். முடிஞ்சிருச்சு. ரெண்டுமே சேம். ஒன்று வரி வரியா எழுதுவேன், இன்னொன்னுல ஆன்சரும் சேர்த்து அவனே கொடுத்துருவான், கண்டுபிடிச்சு எழுதுவேன், அவ்வளவுதான். ஸோ டிஃபைன் த ஃபாலோயிங் டேர்ம்ஸ். நியூக்ளியோடைடு, அனோமர், எசென்சியல் அமினோ ஆசிட் எல்லாமே நம்ம பார்த்த விஷயம். பாரு, நியூக்ளியோடைடு a unit formed by the combination of a nitrogen containing heterocyclic base, the pentose sugar, the phosphoric acid group. Simple முடிஞ்சு போச்சு. Oh my god. Next, anomer. The anomer or isomer formed due to the change in the configuration of OH. எங்கிட்டு இருக்கா? The group at C1 of glucose. Glucose C1. கார்பன் தெளிவா சொல்லிடணும். எக்ஸாம்பிள் ஆல்ஃபா அண்ட் பீட்டா டூ ஃபார்ம் ஆஃப் குளுக்கோஸ். ஸ்ட்ரக்சர் வரைஞ்சு காட்டுறா அப்படின்னா எக்ஸ்ட்ரா அரை மார்க் கொடுப்பான், அதுக்கு மார்க் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதையும் வரைஞ்சு காட்டிடு. கொஸ்டினை படிச்சுக்கணும். அவன் ஸ்ட்ரக்சர் கேட்டானா ஸ்ட்ரக்சர் வரைஞ்சிட வேண்டியது. அவன் என்ன கேட்கறானோ அது வரைங்க. சரி? ஸ்கூல் எக்ஸாம்ல அப்படி கிடையாது. நீ நீ எழுதி தான் ஆகணும் அப்படின்னு டீச்சர் சொல்லுவாங்க. பட் அங்க அப்படி கிடையாது. இந்த அமினோ ஆசிட் விச் cannot be made by our body. எஸ், உண்மைதான். And must be supplied in our diet for the growth of the body called essential amino acid. இது டயட் மூலியமா தான் எசென்சியல் கிடைக்கும். பாருங்க பாருங்க, நம்ம எப்படி படிச்சது ஒவ்வொரு லைனுமே கொஸ்டினா வருது. எஸ், இங்க பார்த்தீங்கன்னா ஓகே, ஆல்மோஸ்ட் டைம் டன் இல்லையா? ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். எம்ஆர்என்ஏ நம்ம படிச்சோம்ல, எம்ஆர்என் என்னது? எம்ஆர்என் என்ன? எனிவா? சார் எம்ஆர்என் மெசஞ்சர் ஆர்என்ஏ. மெசஞ்சர் ஆர்என்ஏ. மெசஞ்சர்னே. இப்போ ரீசெண்டா வந்து ரஷ்யாவில் வந்து ஒரு ரிசர்ச் போயிட்டு இருக்கு. ரஷ்யாவில் கேன்சர் ட்ரீட்மெண்ட் பண்றதுக்காக வேக்சின்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. யூஸ் பண்றாங்க எதுனா எம்ஆர்என்ஏ யூஸ் பண்றாங்க. எம்ஆர்என்ஏ யூஸ் பண்ணி ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் இது பண்றாங்க. அது ஆக்சுவலி என்ன மாதிரி வந்து டிஎன்ஏ மெசேஜ் உன்னோட இதுல இருக்கு. அந்த மெசேஜுக்கு ஏத்தாப்புல நம்ம ஒரு மெசேஜ் வந்து உள்ள பண்ணி உள்ள அனுப்புறோம், நம்ம உடம்புக்கு அனுப்புறோம் இந்த வேக்சின் மூலயமா. ஆக்சுவலி எப்படின்னா காமன் வேக்சின் கிடையாது, இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தருக்கும் ப்ரோக்ராம் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ என்ன ஆகும்னா அந்த கேன்சர் செல்லோட growth வந்து கண்ட்ரோல் பண்ணும். இது போயிட்டு மெசேஜ் மெசேஜ் வந்து ஷேர் பண்ணிட்டு இல்ல நீ இப்படிதான் அப்படிதான் சம்திங் ஷேர் பண்ணி அதை அப்படியே ஸ்டாப் பண்ணும். ஸோ ஏஐ இஸ் எவ்ரிவேர். எவ்ரிதிங் பாசிபிள் பை ஏஐ. சும்மா வந்து வந்தேன், நான் 11ஆவது படித்தேன், 12ஆவது படித்தேன், சும்மா ஆன்லைன் கிளாஸ்க்கு வந்தேன், அதுக்கப்புறம் முடிச்சுட்டு ஒரு காலேஜுக்கு போயிட்டேன், அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சுட்டு கேம்பஸ்ல வேலைக்கு போயிட்டேன், அதுக்கப்புறம் அப்படியே வீட்டில் வந்து மேரேஜ், வண்டி வாங்கினேன், போனேன், வந்தேன், பேரம்பேத்தி வந்துட்டாங்க. லைக் ட்ரை பண்ணு. ஒரு வாத்தியார் அங்க சொல்லிட்டு இருக்கானா, அந்த வாத்தியார்ல ஒண்ணு பண்ண முடியல அப்படின்னா உன்கிட்ட சொல்லுவாங்க, நீ பண்ணுன்னு சொல்ல, இந்த மாதிரி வாய்ப்பு இருக்குடா, இதெல்லாம் இப்போதைக்கு கரண்ட்ல இருக்கு, நான் போனா துரத்தி விட்டுருவான் நிறைய காலேஜ்ல வயசாயிடுச்சு அப்படின்ட்டு. பட் நீங்க இப்போ அட்மிஷன் போகலாம், ஃபண்டமெண்டல்ல இருந்து மேல போகலாம். ஸோ டெக்னாலஜிஸ் இன் அவர் ஹேண்ட். என்ன வேணாலும் கிரியேட் பண்ணலாம். இந்த ஏ இப்போ ப்ரோட்டீனோட ஸ்ட்ரக்சர் ரிவீல் பண்ணாங்கல்ல, அது நோபல் பிரைஸ் வாங்கினாங்களே, அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரக் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ ஒவ்வொரு கண்ட்ரிஸ் அதில் இறங்க போறான், ஏ யூஸ் பண்ணி எப்படி கொண்டு வரலான்ட்டு. எல்லாமே பாசிபிள். ஸோ பி கேர்ஃபுல். கரெக்டாக யூஸ் பண்ணு. கரெக்டாக யூஸ் பண்ண உலகத்தையே காப்பாற்றலாம். யூ வில் பி a சூப்பர் ஹீரோ ஒன் டே. ஞாபகம் வச்சுக்கோ. இன் ஃபியூச்சர் நீங்கள் படிக்கும்போது இன்னும் பெரிய அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம் இருக்கும். ஸோ உலகத்தை மாற்றணும் அப்படின்னா ஏதோ ஒன்று மாறி வந்துகிட்டு இருக்கும், அதுக்கு ஏத்தாப்புல நம்ம மாறிக்கணும். பி கான்ஃபிடென்ட். டேக் கேர். பாய் பாய். அடுத்த கிளாஸில் ரிவிஷன் ஆஃப் டிஎன்டிஎஃப் ஆரம்பிக்குது. ஒன்லி ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம். மெயின் ஃபோக்கஸே காம்படிட்டிவ் எக்ஸாம் தான். இப்போ ஆரம்பிச்சாதான் கரெக்டாக இருக்கும். சீக்கிரம் முடிக்கணும், ரிவிஷன் ஃபாஸ்ட்டாக போகும். ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க. சரியா? தேங்க்யூ ஸோ மச். பை பை. டே இவன ஆர்கே, ஆர் யூ தேர்? எஸ் சார். ஆர்கே, ஒரு செகண்ட் இரு மேன், வெயிட் பண்ணு மேன்.